ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 21 ஜூன் சர்வதேச யோக தினம் இன்றைக்கி சிறப்பாக கொண்டாடிட்டுருக்குறோம். இந்த ஆண்டு 10வது ஆண்டாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஈரோடு மாநகராட்சி மிடில் ஸ்கூல் காவேரி வீதியில் இருக்கக்கூடிய நகராட்சி பள்ளியில் நம்ம 10வது சர்வதேச யோக தின விழாவை பள்ளி குழந்தைகளோட கொண்டாடினோம். நம்ம மதியம் போலவே ஸ்கூலுக்கு போயிட்டோம். பார்த்திங்கன்னா ஆஃப்டர் லஞ்சு குழந்தைங்கள்லாம் கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தாங்க. நீண்ட ஒரு இடைவெளிக்கு அப்புறம் ஸ்கூலில் போய் குழந்தைங்க விளையாடுறத பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மனசு நம்மளும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எப்படியெல்லாம் விளையாடணும் அப்படிங்கிறதையெல்லாம் நினச்சி பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிறப்பாக நம்ம மாலை அந்த வகுப்பை துவங்கிட்டோம். நம்ம ஃப்ளக்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கேர்ள்ஸ்லாம் அப்போ கூட கை கோர்த்து நம்ம கோபி பீஸ் விளையாடுவோம் இல்லையா, அதெல்லாம் விளையாண்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்களுடைய முகத்தில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அந்த பிடி பீரியட் எப்போ வரும்னு நம்மெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருப்போம் இல்லையா, அது மாதிரி குழந்தைங்க பெல் அடித்த உடனே ஓடி வந்தாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் அவ்வளோ வேகமாக அந்த இன்டர்வல் பிடி பீரியடுக்கான இது அடித்த உடனே பெல் அடித்த உடனே வேகமாக என்ஜாய் பண்ணாங்க. அதையெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ டீச்சர்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தைங்கள கைட் பண்ணி அழகாக கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு அவங்கள ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. நம்மளுடைய கிளாஸ் தொடங்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி லெவல் லோவாகவும் டயர்டாகவும் இருந்தாங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மூச்சு பயிற்சி கொடுத்தோன்னையும் அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எல்லோரும் ஃபுல் எனர்ஜியில் ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த யோகா டேவை பற்றி சொன்னோம். மூச்சு பயிற்சி, ஆரோக்கியம், இந்த யோகான்னா என்ன, எதுக்காக நம்ம யோகா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோன்னையும் அவ்வளவு நல்ல அற்புதமான குழந்தைங்க, அறிவான குழந்தைங்க, அவ்வளோ அமைதியாக எல்லாருமே கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு பயிற்சியையும் உள்வாங்கி அற்புதமாக செஞ்சாங்க. ஆசிரியர் பெருமக்களும் நல்ல ஒரு உதவிகரமாக இருந்தாங்க. தொடர்ந்து நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் நம்ம விருட்ச மரக்கட்டளை மூலமாகவும் கற்பகா யோகாலயம் வழியாகவும் நம்ம இலவசமாக 16 ஆண்டுகளாக இந்த குழந்தைங்களுக்கு அரசு பள்ளி குழந்தைங்களுக்கு நம்ம யோக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நீங்கள் எப்போவெல்லாம் கூப்பிட்றீங்களோ அந்த டைம்லலாம் நான் இந்த குழந்தைங்களுக்காக சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அது குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த 10வது சர்வதேச யோக தினத்தில் மெயின் கான்செப்டாக ஆரோக்கியம், அதாவது பெண் குழந்தைகளின் ஆரோக்கியம், பெண்களின் ஆரோக்கியம் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட் தீமாகவும் நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அரசு பள்ளி குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு பள்ளியில், அரசு பள்ளியில் போய் நம்ம இந்த யோக வகுப்பை இலவசமாக நடத்திட்டு வந்துட்ருக்கோம். அது மனசுக்கு ரொம்ப அற்புதமாக நடந்த இந்த 10வது யோக தினத்தில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். எல்லோருமே நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து யோகம் பற்றியும் யோக பயிற்சிகள் பற்றியும் நம்மளுடைய சேனலில்